ஆமோ, நம்ம இப்பதானே வந்தோம். வந்து பானை விக்க நின்னதுமே உடனே எல்லாரும் வந்து வாங்கிட மாட்டாங்கடா. இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கணும். அப்பதான் யாராவது இங்க சந்தைக்கு எல்லா பொருளுங்க வாங்க வரும்போது அப்படியே பானை தேவைப்பட்டா வந்து வாங்குவாங்க. ஆமாண்டா தங்கம், ரொம்ப நேரம் நிக்கணும். நீங்க 2 பேரும் ரொம்ப நேரம் இங்க வெயில்ல நிக்க மாட்டீங்களேன்னு தான் தாத்தாவே பானை வித்துட்டு வரேன்னு சொன்னாலும் கேட்காம 2 பேரும் என் கூட வந்துட்டீங்க. சரி சரி. ஆனா இந்த பானை யாராவது வாங்குவாங்களான்னு தெரியலையாமோ. அது இல்லாமோ உன் பானை அழகா தான் இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் பொங்கல் செய்யறதுக்கு தானே பானை வாங்குவாங்க. பொங்கல் இந்த மாதிரி பெரிய பானையில தாமோ செய்வாங்க. நீ செஞ்சிருக்கிறது குட்டி குட்டி பானையில, இதுல எப்படி பொங்கல் செய்ய முடியும்? அதனால பொங்கலுக்கு இந்த பானை வாங்குவாங்களான்னு சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். பொங்கலுக்கு குட்டி பானையில எல்லாம் யாரும் பொங்கல் செய்ய மாட்டாங்கம்மோ, பெரிய பானையில தான் செய்வாங்க. ஐயோ, பிள்ளைகிட்ட பானை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னா அம்மா அழுக ஆரம்பிச்சிரும் போல. வேண்டாம், வாங்குவாங்கன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பானையெல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பொம்மை எதுவும் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடலாம். ஆமா, நீ சொல்ற மாதிரி குட்டி பானையில குட்டியா பொங்க செய்வாங்க. அதனால பானையெல்லாம் வாங்குவாங்க. கொஞ்ச நேரம் இரு, யாராவது வந்து வாங்குறாங்களான்னு பாப்போம். சரி அம்மோ, நம்ம இப்படி சும்மா நின்னாலாம் யாரும் பானை வாங்க மாட்டாங்க. இது பெரிய சந்தையில அங்கங்க எல்லா பொருளுக்குள்ள விற்க வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் தான் பானை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்ல. அப்ப நம்ம தான் இங்க பானை இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் எல்லாரும் இந்த பக்கம் வந்து பானை வாங்குவாங்க. எப்படி சொல்லுறதுண்டா, தாத்தா எப்படி பொங்க பானை விற்பேன்னு சொல்லுறேன். பானை வாங்கலையோ, பானை தரமான பொங்க பானை இங்க இருக்கு, வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கிடுங்கம்மா. பானை பானை பொங்க பானை. இப்படிதான் தாத்தா பானை விற்பேன். இந்த மாதிரி இங்க பானை இருக்குன்னு எல்லாருக்கும் சத்தமா சொன்னாதான் ஆளுங்க வந்து வாங்குவாங்க. சும்மா இப்படிதான் பானை விக்கணும்னு ஒரு பேச்சுக்கு சொல்லி கொடுத்ததும் அதையே புடிச்சுக்கிட்டு பிள்ளை எப்படி பானை விக்குது. பிள்ளைங்க என்ன அழகா பானை விக்குதுங்க. ஒரு பானை 200 ரூபாமா. அது பொங்கல் வந்துட்டாதானே அவங்களும் லாபம் பார்க்க முடியும். அதுக்காக தான் அப்படி விற்பாங்க. எனக்கு பெருசால லாபம் வேண்டாமா, அதனால எனக்கு இந்த 200 ரூபாய் போதும். இந்தாங்கம்மா.
பாத்தீங்களா? 2 பேரும் வெயில நிக்க மாட்டாங்க, கூட்டிட்டு போலான்னு வந்தா உங்க பொண்ணு எப்படி பானை வித்துக்கிட்டு இருக்கா பாருங்க. ஆரம்பத்துல நம்ம ஊருக்கு வந்தப்போ இங்க கிராமத்துல எல்லாம் இருக்க மாட்டேன், இங்க விளையாடுறதுக்கே ஒண்ணும் இல்ல, நம்ம ஊருக்கே போலாம்ப்பான்னு சொன்னவ. ஆனா இப்ப பாரு, பானை செய்யறது என்ன, பானை விக்கிறது என்ன, கிராமத்துக்காரியாவே மாறிட்டா. ஆமாங்க, எப்படி பானை விக்கிறா பாருங்களேன். ஆனா பாவம் உங்க பொண்ணு கிட்ட தான் யாருமே பானை வாங்கல. ஐயோ ஆமா ஐஷு, பாவம் யாராவது வந்து பானை வாங்குவாங்கன்னு நினைச்சு வித்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ செஞ்ச பானையை தான் யாரும் வாங்க மாட்டாங்களே. ஆமா, பின்ன பொங்கலுக்கு எல்லாரும் பெரிய பானை தான் வாங்குவாங்க. அவ குட்டி குட்டியா சொப்பு சாமா மாதிரி பானை செஞ்சு வச்சா அது யாரு வாங்குவாங்க? ஐயோ பாவம், ஆனா யாரும் பானை வாங்கலனா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே. டேடி, அங்க பாருடா, கலர் கலரா பலூன். பலூன் வாங்கலாம்டா. டேய், பண்ட வாங்குறதுக்கு மட்டும் தான காசு கொண்டு வந்திருக்கோம். பலூன் வாங்குனா அப்புறம் எப்படி பண்ட வாங்கி திங்கிறது? ஐயோ ஆமல்ல. சரி, பலூன் எல்லாம் வேண்டாம், பண்ட மட்டும் வாங்கி திம்பமா. ஆடி பசங்களா, அங்க ஒரு குட்டி பாப்பா பானை வித்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாப்பா கிட்ட போய் அந்த பானையை வாங்கிக்கிறீங்களா? என்ன பண்றாரு இவரு? அது சும்மா தான்டா, அந்த பாப்பா பாரு குட்டி குட்டியா பானை செஞ்சு வச்சிருக்கு, அது சும்மா வச்சு விளையாடுறதுக்காக வாங்கிக்கங்கடா. டே, காசு நான் தரேன்டா, நீங்க போய் அந்த பாப்பா கிட்ட பானை வாங்குங்க. அந்த பாப்பா கிட்ட நீங்க பானை வாங்கினா நான் உங்க எல்லாருக்குமே பலூன் வாங்கி தரேன்டா. இந்தாங்க காசு, அந்த பாப்பா கிட்ட போய் எல்லாரும் பானை வாங்கிக்கோங்க. எங்க என்னங்க பண்றீங்க? ஐஷு பாவண்டி ரியா, அங்க பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பானை வித்துக்கிட்டு இருக்கா. யாருமே வாங்கலன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதான் அந்த பசங்க கிட்ட காசு கொடுத்து பானை வாங்க சொன்னேன். அவகிட்டயும் எல்லாரும் பானை வாங்கினா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. எங்க அவ எது சும்மா விளையாட்டுக்கு பானை வித்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு போய் எங்க நீங்க இவ்ளோ காசு செலவு பண்றீங்க? ஹே, காசாடி முக்கியம். இப்ப அவகிட்ட போய் அவங்க எல்லாம் பானை வாங்கினா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அந்த சந்தோஷம் தாண்டி முக்கியம். அதுவும் இல்லாம என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிசினஸ் பண்றா. அந்த பிசினஸ்க்கு அப்பாவா நான் சப்போர்ட் பண்ணும்ல. இது இவருக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. ஐயோ பாவம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு பானை வித்துக்கிட்டு இருக்குதுங்க. யாரும் வாங்கலைன்னா இனி வருத்தப்படுங்களோ என்னவோ. அட பரவாயில்லையே, அம்மு கிட்ட குட்டி பானை வாங்குறதுக்கும் ஆளு வந்திருக்கு. ₹5? அம்மோ, ₹5 பானை வராதம்மோ. அது குட்டி பானை இல்ல, பசங்களும் குட்டி பசங்க ஏதோ விளையாடுறதுக்கு வாங்குறானுங்க போல. சரி, 5 பானையும் சேர்த்து ஒரு ₹200 கொடுக்கன்னு. டே தம்பிகளா, ₹200 பணம் வச்சிருக்கீங்களா? சரி பின்ன, அப்ப ₹200 கொடுத்து பானையை வாங்கிக்கோங்க. சூப்பர் டாமோ, தாத்தா கூட பாரு இன்னும் எல்லா பானையும் விக்கல, அதுக்குள்ள பாப்பாவோட பானையெல்லாம் வித்துருச்சு. ஐயோ, என் செல்லத்துக்கிட்ட யாரும் பானை வாங்கலையா? சரி போட்டு விடுக்கன்னு, இந்த பானை யாரும் வாங்காட்டி இதை நம்ம வச்சு விளையாண்டுக்கலாம் விடு. ஆமாமோ, முத நாளே நீ பானை வித்து ₹200 சம்பாதிச்சிருக்க. இந்த ₹200 தம்பிக்கு பலூன் மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு பொம்மையெல்லாம் கூட வாங்கிக்கலாம். அப்பாவுக்கா? நீ பானை செஞ்சு அதை வித்து காசு வந்தா அதுல பொம்மை, சாக்லேட்டு இதெல்லாம் தானே வாங்கணும்னு சொன்ன. இப்ப அப்பாவுக்கு வாங்கலாங்கிற?
ஐயோ என் தங்கம் பொம்மை வாங்கணும்னு சொன்னேன். ஆனா இப்போ சம்பாரிச்ச காசுல அப்பாவுக்கு என்னாச்சும் வாங்கி தரணும்னு இப்பவே சொல்ற பாரு. என் தங்க குட்டி, சரி உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து நீ வாங்கிக்க. அதை கொண்டு போய் கொடுத்தா உன் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான்.